ட்ராய் கேபிள் டிவி மற்றும் டிடிஹெச்சுக்கு புதிய கட்டண முறை அமல்படுத்துனதுனால டிஆர்பி வெளியிட்டு வந்துட்டு இருந்த பார்க் தங்களோட வெப்சைட்டில் இருந்து டிஆர்பி வெளியிறதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் தங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் பிரத்யேகமாக டிஆர்பி ரேட்டிங்ஸை வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் இன்று பார்க்கோட வெப்சைட்டில் அவங்க டேட்டாவை அனைவருமே பார்க்கும்படி டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. மக்களுக்கு தெரியாமல் ஏன் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கோர்ட்லேருந்து உத்தரவு பிறப்பித்ததுக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து தற்பொழுது பிஏஆர்சி தங்களோட வெப்சைட்டில் அனைவருமே பார்க்கும் விதமாக டிஆர்பி டேட்டாக்களை வெளியிட்டிருக்காங்க. இதில் டாப் 10 சேனல்ஸ் இந்திய அளவுலையும் டாப் 5 சேனல்ஸ் தமிழ்நாட்டு அளவுலையும் நம்ம பார்த்துக்க முடிய வசதிகள் இருக்குது. தற்பொழுது 13ஆம் வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் டாப் 10 சேனல்களில் இந்திய அளவில் ஜி தமிழ் தொலைக்காட்சி 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரை ஒரு முறை கூட டாப் 10 பட்டியலை எட்டி பார்க்காத ஜி தமிழ் தொலைக்காட்சி தற்பொழுது ட்ராயோட இந்த புதிய கட்டண முறையினால் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்திய அளவில் இது மிகப்பெரிய மாற்றமாகவே பார்க்கப்படுது. தொடர்ந்து முதலிடத்திலே இருந்து வந்த சன் தொலைக்காட்சி தற்பொழுது 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது ஐபிஎல்லோட கிராண்ட் ஓப்பனிங் இந்த 13வது வாரத்தில் தான் நடைபெற்றது. இதனால தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 ஹிந்தி 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழக அளவில் 13வது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங்ஸில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் மட்டுமே புதிதாக இந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு. ஐபிஎல் ஓப்பனிங் இருந்ததுனால ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. மற்றபடி முதல் 4 இடங்களுமே எதிர்பார்க்கப்பட்ட சேனல்களே தொடர்ந்து பிடிச்சிட்ருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழக செய்தி சேனல்களுக்கான லிஸ்ட்லேயும் எந்த ஒரு மாற்றமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. தேர்தல் சமயம் அப்படிங்கிறதுனால செய்தி சேனலோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் பெரிதுமே எதிர்பார்க்கப்படுது. இதில் பாலிமர் நியூஸ் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. புதிய தலைமுறை 2வது இடத்தையும், தந்தி டிவி 3வது இடத்தையும், சன் நியூஸ் 4வது இடத்தையும், நியூஸ் 7 தமிழ் 5வது இடத்தையும் பிடித்திருக்கு. வரும் வாரங்களில் தேர்தலுக்கு மிக முக்கிய வாரங்கள் அப்படிங்கிறதுனால செய்தி சேனலோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. எது போன்ற மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.